தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பயணித்த விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. கன்னியாகுமரிக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையில் இருந்து காலை 7:50 மணிக்கு தூத்துக்குடிக்கு ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் புறப்பட்டார். நடுவாரில் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சென்னையில் அவசரமாக அந்த விமானம் தரையிறங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவர்கள் 2 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். இந்திய எல்லைப் பகுதியில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்திய கடல் எல்லையில் இலங்கையைச் சேர்ந்த 2 மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்ததால் அவர்களை கைது செய்து காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இலங்கை தொண்டமானார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மோகன்ராஜ், ராஜலிங்கம் என்பதும் படகில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறு காரணமாக இந்திய எல்லைக்கு வந்ததாகவும் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் ரேஷன் கடை விற்பனையாளர்களிடம் லஞ்சம் வாங்கிய வட்ட வழங்கல் அலுவலர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். வேடச்சந்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட 3 ஒன்றியங்களில் உள்ள ரேஷன் கடை விற்பனையாளர்களிடம் வட்ட வழங்கல் அலுவலர் நாச்சிமுத்து, CSR அதிகாரி ஆண்டனிராஜ் மற்றும் RI அதிகாரி ராஜ்மோகன் ஆகியோர் மாதந்தோறும் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக வந்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி வேட்டையில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை முற்றுகையிட்ட பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் 36 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 16 நாட்கள் வேலையை 30 நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதற்கு தடையாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இருப்பதாகவும் கூறி அவரை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். போலியோ இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திருவள்ளூர் சுகாதாரத்துறை சார்பில் 1300 மருத்துவர்கள், 2345 செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் 1000 பேர் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை இரட்டை இலை சின்னம் எங்களுடன் தான் இருக்கும் என அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தினகரன் 26 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தி ஜாமீனில் வெளியே வந்தவர் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்து கையும் களவுமாக பிடிபட்டவர் என்றும் விமர்சித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேங்காய் வியாபாரி வீட்டில் 9 பவுன் நகை மற்றும் 82,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ஊத்தங்கரையைச் சேர்ந்த சரஸ்வதி வழக்கம் போல் தேங்காய் வியாபாரத்திற்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். கரூர் அருகே ஆழ்துளை கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்தவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் அருகே வள்ளியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் ஆழ்துளை கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பல்வேறு இடங்களில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறையில் சிவா என்பவர் நடத்தி வரும் அன்னை வேளாங்கண்ணி பெட்ரோல் பங்க் அலுவலகத்தின் கதவை உடைத்து லாக்கரில் இருந்த 43,300 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அப்பர் பாரளை எஸ்டேட்டில் உள்ள 6 வீடுகளிலும் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதேபோல் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலிலும் மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் காங்கிரஸ் பிரமுகர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் பிரமுகர் வெங்கடேஷ். இவர் தனது வீட்டின் அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த வெங்கடேஷ் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
செஞ்சி அருகே மது போதையில் லாரியை ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் சிறு குழந்தை ஒன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பிரவீன்குமார் விழுப்புரத்தில் இருந்த மது போதையில் செஞ்சிக்கு லாரியில் சென்றுள்ளார். அப்போது செஞ்சி சாலையில் தாறுமாறாக ஓடிய லாரி சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இதில் லாரி ஓட்டுநர் பிரவீன்குமாரின் குழந்தை உயிரிழந்தது. மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த நரியம்பட்டு கிராமத்தில் விழாக்குழு தலைவர் பாரதி செல்வசேகரன் தலைமையில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் ஆந்திரா, ஏலகிரி, ஜோலார்பேட்டை, வள்ளிப்பட்டு, வாணியம்பாடி, விளையாம்பட்டு, குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியே அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். சென்னை தண்டையார்பேட்டையில் உரிமம் இல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி வந்ததாகவும் நிர்வாகம் கைது செய்யவும் கோரி மாணவர்களின் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மார்ச் 5ஆம் தேதியன்று 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் நுழைவுச் சீட்டை வழங்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர் மத்திய இளநிலை பள்ளி கழகத்திடம் விசாரித்தபோது அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் இல்லை என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பள்ளி தாளாளர் ரம்யா மற்றும் அவரது கணவர் சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்காததால் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் லத்தியால் விரட்டியதோடு பெற்றோரை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணத்தில் இருந்து சேலத்திற்கு முதல் முறையாக இயக்கப்படும் புதிய மின்சார ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சோளிங்க ரயில் நிலையம் வழியாக அரக்கோணத்தில் இருந்து சேலத்திற்கு புதிய ரயில் இயக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ரயில் சேவை இன்று காலை 5 மணிக்கு தொடங்கியது. இதற்கு ரயில்வே ஊழியர்கள் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.